இந்த 18 வயசு ஆச்சுன்னா தான் கல்யாண வயசுன்னு தெரியுமா தெரியாதா? 18 ஃபார் விமன் 21 ஃபார் பாய்ஸ்ன்றது. பட் அது நிறைய இடத்துல நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. ஏன்னு தெரியல. கேட்டா எனக்கு என் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எங்க அம்மா அடிச்சாங்க, எங்க அப்பா அடிச்சாங்க, எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றது. ஒரு சில இடத்துல வந்து பொண்ணுங்க பசங்களை டார்ச்சர் பண்றது, ஒரு சில இடத்துல பசங்க பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது. அந்த மாதிரி நிறைய விஷயம் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க இல்ல, பட் ஆனா உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம சேலம்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் தயவு செஞ்சு படிப்பு தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டின்னு வந்திருக்கோம். அதை தாண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஓடி போயிட்டேன், செகண்ட் இயர்ல ஓடி போயிட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு கேஸமோ இந்த பேச்சோ ரிப்போர்ட் ஆகக்கூடாது. எதுக்கு லைஃப்ல நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சா நம்மளே நல்லபடியா நம்ம பிடிச்சவங்கள நம்மளே நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்ன அவசரம்? நிறைய இடத்துல அப்படி அவசரப்படுறாங்க. அந்த அவசரம் வேண்டாம். ஏன்னா இது படிக்கிற வயசு. ஒன்ஸ் எஜுகேஷன் இந்த பீரியட்ல தான் படிக்க முடியுன்றது இருக்கு. படிச்சாதான் அந்தந்த பொசிஷன்ல நல்ல நிலைமைக்கு போக முடியும். அதை விட்டுட்டு படிக்கிற வயசுல மற்றதை பண்ணோம்னா நாளைக்கு நம்ம லைஃப் வந்து இதே மாதிரி ரோட்ல நிக்கிற மாதிரி ஆகுமோ தவிர நம்ம இப்படி வந்து இங்க நின்று பேசுற மாதிரி ஆகாது. இங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கும் என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, படிங்க, எவ்வளவு முடியுமோ படிங்க. படிச்சாதான் நல்ல வேலைக்கு வர முடியும். நாளைக்கு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்களும் இப்படி வந்து ஒரு அலுமினியா நின்று பேசணும்னு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறேன். தேங்க்யூ.